So I've said this earlier, like I decide my projects and we both decide his. ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பல சினிமாக்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த சினிமாக்கள்ல இருக்கிற ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சோ இல்லையோ, அந்த சினிமாவை சுத்தி இந்த சினிமா நபர்கள் மீடியால பண்ற ஃபைட் தான் வந்து ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. அப்படிதான் ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டெய்லர் அக்காவை பிரியாணி மேன் அடிச்சு, பிரியாணி மேனை ஏட்டுடி அடிச்சு, கடைசியில ஏட்டுடைய சித்தக்காவும் ஜேசன் சாமியும் முடிச்சு விட்டாங்க. இன்னும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டெக் பாஸ்ன்ற சேனல்ல சுதர்ஷன் அண்ட் கோ இப்படி இந்த கேங் வந்து வெளியே வந்து டெக் பாஸ் எல்லாம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. சரி டெக் பாஸ் தான் கெட்டவங்க போல அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா டெக் பாஸ் வீடியோ ஆதாரத்தோட ஒரு வீடியோவை போடுறான். அதே மாதிரி ரீசெண்டா ஒரு அக்கா தன்னோட கல்யாண கேசட்டை காப்பாத்த ஒரு பயங்கரமான போராட்டம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அத நியூஸ் சேனல்ல 3 வினாடிக்கு 10 கோடி கேட்ட நடிகர் அப்படின்னு போட்டு தள்ளுறாங்க. அதனால நாங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். பொது விஷயத்துக்கு போகவே வேண்டாம். ஏன்னா யார் பேசுறது உண்மை யார் பேசுறது பொய்ன்றது தெரியவே மாட்டேங்குது. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ போட்டா அவரோட கண்ணின்னு சொல்லிடுறாங்க, கடைசியில அவர் தப்புன்னு சொல்லி இன்னொருத்தவங்க வீடியோ போடுறாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச சினிமான்ற விஷயத்த பத்தி மட்டும் பேசலாம், அதை சுத்தி நடக்கிற விஷயத்த பத்தி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொது பிரச்சனை ஒரு கும்பிடுறாங்க, உனக்கு ஒரு உமா ஒரு உமா. அப்படி இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி, எந்த சினிமாவை பத்தின விஷயத்தை பத்தி பேச போறோம். கங்கு 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 வா அந்த படத்துக்கு ஜோதிகான்னு ஒருத்தவங்க வந்து பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த முட்டை ஜோதிகா எனும் நடிகை, ஆமா, சூர்யாவின் மனைவி அல்ல. ஆமா, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அந்த முட்டை பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்றத பத்தி பேச போறோம். அதுல வந்து நிறைய எங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை தான் நாங்க சொல்ல போறோம். அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. இப்போ ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோ, அதுல 4 விதமான ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய 2 டைப் ஆஃப் ரிவ்யூவர்ஸ் யார் அப்படின்னா, எனக்கு படம் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என் ஒப்பீனியன் நான் சொல்றேன், நான் வந்து படத்தை பார்த்துட்டு போறேன். அதே மாதிரி 2வது டைப், எனக்கு படம் பிடிக்கல, எனக்கு என்னமோ அது வந்து செட் ஆகல, கனெக்ட் ஆகல, உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்க. இது 2வது டைப். இவங்க 2 பேரும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா 3வது டைப், அந்த படம் நல்லா இல்லைன்றதுக்காகவோ இல்ல அந்த பர்சனலா அந்த ஆக்டர் மேலேயோ அந்த டேரக்டர் மேலேயோ இல்ல அந்த காஸ்ட் மேலேயோ ஏதோ ஒரு நன்மை இருக்குன்றது காரணத்துக்காகவோ அவங்களை வந்து பர்சனலா தாக்குறது, அவன் வந்து குள்ளமா இருக்கான், குண்டா இருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்ற ரிவ்யூவர்ஸ் சில பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ளூ சட்டை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இக்னோர், அவங்க எல்லாம் வந்து அடிச்சு நவுத்தி விட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி 4வது ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காகவோ இல்ல அவங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட்ல உள்ளவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலின்னு இருக்கிறதுக்காக அந்த படம் மத்தவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அது நல்ல படம் தானே, அதுக்கு எஃபர்ட்டுக்கு நீ பாராட்டலாம்ல, இது பண்ணிருக்கோம்ல அது பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனை இன்னொருத்தவங்க மாதிரி திணிப்பாங்க. இந்த 4வது டைப்ல தான் ஜோதிகா அவர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க வராங்க, சினிமா லவர் வராங்க. I pen this note as Jyotika and a cinema lover and not actor Surya's wife. அவங்க ரொம்ப பொதுப்படையா பப்ளிக்கா நான் வந்து பேசுறேன். ஓ, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கங்குவா a spectacle in cinema. அதுலயே நாங்க மாறுபடுறோம். So proud of you Surya for the actor you are and how you dare to dream to take cinema forward. Okay, இதெல்லாம் ஃபைன். அவங்க பாராட்டிட்டு போட்டா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. Definitely the first half an hour doesn't work and the sound is jarring. அதாவது முதல் 1/2 மணி நேரம் ஜாரிங்கா இருக்கு, எரிச்சலா வருதுன்றது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஃபைனல் அவுட்புட் இவங்க தானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா? இத்தனை பேர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியுதா? Flaws are part of most Indian films, so that's only fair, especially in this kind of film wherein one experiments largely. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் யாரெல்லாம் பண்றாங்களோ அந்த மாதிரி படங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாம போறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ அதனால அது வந்து பெருசா கண்டுக்க கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க எங்களோட 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா 380 ரூபா நம்ம கொடுத்து பார்த்தோம். அப்படி கொடுத்து பாக்குறப்போ நாங்க அந்த ஹாஃப் அன் அவர் நாங்க ஏன் மன்னிக்கணும்? சரி ஓகே, நான் மன்னிச்சு கூட விடுறேன். ஆனா அந்த பிளான்றதை நான் சொல்லணுமா வேணாமா? நல்லா இல்லைங்க, அது வந்து மோசமா இருக்குன்னு நான் சொல்லணும்ல. அப்ப அதையும் நான் சொல்லக்கூடாது, அதை மன்னிச்சுட்டு நல்லதை மட்டும் பேசணும் அப்படின்னா அப்ப இங்க எல்லா படமும் நல்ல படம் தானே. எவ்வளவு கேடுகட்ட கேவலமான அனிமல்ன்ற படத்துல கூட ஏதோ ஒரு நல்லதுன்னு நடக்கும், யாராவது நல்லா நடிச்சிருப்பான். சரி ஓகே, அப்ப சூப்பர் படம், வெல்டன், 100 கோடி 1000 கோடி பேசிட்டு போயிடலாமா? ஆல்ரெடி வாழ்க்கையில ஃப்ளாவா இருக்குன்னு தான்டா படத்துக்கு வரேன், நீங்க அதுலயும் ஃப்ளாவ் வச்சா நான் என்னடா பண்றது? அடங்கொத்த போடா. I am surprised with the negative reviews from media and certain fraternities. Fraternities na? Groupism mari or group ஆமா ஓகே. As it's not done by them to this high level for the most unintellectual big budget films I have seen earlier with the age old stories where women are stalked, double meaning dialogues are spoken and have the most over the top action sequences. திரும்பவும் நாங்க அதுல வேறுபடுறோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பபுள்ல வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். RRR என்னதான் அவார்டு வாங்கினாலும் தமிழ் ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கல. சலார் என்னதான் சூப்பர் டூப்பர் ஹிட்னு இந்தியா ஃபுல்லா சொன்னாலும் தமிழ் ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கல. சரி, மத்த லாங்குவேஜ்ல ஏன் போறீங்க? அண்ணா தானே தமிழ்ல ஒரு படம் வந்துச்சு, அதை அடிக்காத ஆள் கிடையாது, ரோஸ்ட் பண்ணாத ஆள் கிடையாது. ஏன்
அது வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம், ஆஹா சூப்பர் ஸ்டார் ஆகும்லாம் எனக்கு சொல்லல. அடிதான். ஏன் ரீசெண்டா இப்போ கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. நம்ம ஏன் அவ்வளோ போய்கிட்டு நீங்க சொன்ன எக்ஸ்பெரிமெண்டல் மூவியான PS1 அண்ட் PS2 மேக்னம் ஓப்பஸ் ஆஃப் தமிழ் சினிமா மரணடி உண்டு. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய படங்களா இருந்தாலும் சரி, அதை லாஜிக் ஒழுங்கா ஒத்து வரல அப்படின்னா, இல்ல அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அடிக்கதான் செய்யறாங்க. அந்த குறிப்பிட்ட நெகட்டிவான பார்ட்டை வந்து சொல்லதான் செய்யறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, பெரிய படங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்திருக்கு, அதுல வந்து ஓவர் தி டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஓடுற அந்த ஃபிளைட்ல, பறந்துட்டு இருக்க ஃபிளைட்ல இவர் பைக் கொண்டுட்டு போய் ஏறாரு சூர்யா. சோ அது ஓவர் தி டாப் இல்லையா? ஏறது கூட சரி போங்கன்னு விட்டுறேன். இப்படி புடிச்சு தொங்கிட்டே வராருங்க அவரு. எவ்வளவு 10 நிமிஷத்துக்கு இப்படியே வராருங்க அவரு. ஏன் கங்குவா சீன்ஸ்ல வந்துட்டு ஒரே ஆள் வந்து அங்க 500 பேர் அடிக்கிறாரு, அது வந்து ஓவர் தி டாப் இல்லையா? ஏன் டக்குனு இங்க காட்டுல இருக்கிறது திடீர்னு கடலுக்கு போறாரு, கடல்ல இருக்கிறது திடீர்னு காட்டுக்கு வராரு, ஏன் அது ஓவர் தி டாப் இல்லையா? இந்த மாதிரியான ஓவர் தி டாப் விஷயங்கள் இந்த படங்கள்லயும் இருக்குது. அப்ப இதை சுட்டி காட்டுமா வேணாமா? அடுத்த பாயிண்ட், உமன் ஸ்டாக் பண்ற விஷயங்கள் வந்து மத்த படங்கள்ல இருக்குது. இதுலதான் எனக்கு வந்து ரொம்ப கான்ட்ராக்ட் ஆச்சு. ஸ்டாக்கிங் தப்புன்றத இவ்வளவு நாளா வந்து நிறைய பேர் சொன்னது காரணத்துக்காக தான் இப்ப வர படங்கள்ல ஸ்டாக்கிங் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்ப முன்னாடி படங்கள்ல லவ்னாலே ஸ்டாக்கிங் தான், என்னாலும் வற்புறுத்தியாவது லவ் பண்ண வச்சிருந்தா தான் இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா வர படங்கள்ல எத்தனை படங்கள்ல அப்படி வருது? இந்த சிரிப்போலி சேனல்ல சின்ன வயசுல இந்த காமெடி சீன் எல்லாம் பார்க்கும்போது ரஜினிகாந்த் வயசான கெட்டப் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போற காமெடி சீன், அந்த வயசான கெட்டப்ல இருக்க ரஜினி வந்து அவரோட ஒரு லவ்வரை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, அதுல அந்த லவ்வரோட வயசு எய்தர் அண்டர் ஏஜ் ஆர் 18 நம்ம ஒரு காமெடி சீன்ல வச்சிருந்தோம். ஆனா இப்ப எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கோம்னா ஐட்டம் சாங்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதே கேவலன்ற அளவுக்கு நம்ம இப்ப ப்ராக்ரஸ் ஆயிட்டோம். இந்த படத்திலேயே ரிஷா பண்டானின்னு ஒரு ஹீரோயினை வந்து நார்த் இந்தியால இருந்து கூட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு இந்த படத்துல என்ன ரோல்? ஒரே ஒரு பிக்கினி சீன் அதுல கொண்டு வந்து ஒரு பாட்டுல டான்ஸ் ஆட விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ரோல்னு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அவங்களால இந்த படத்துக்கு என்ன யூஸ்னு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. இருக்கிறதே கேவலமான ஒரு கேரக்டர்னா இந்த படத்துல அந்த கேரக்டர் தான். இந்த படத்திலேயே திரும்ப இன்னொரு சீன்ல சூர்யா வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர், கூல் கை. ஆமா, அது பிரான்சிஸ்ன்றது கூலான ஒரு கைன்ற காமிக்கிறதுக்காக போற வர பொண்ணுலாம் அப்படியே கண்ணாடி தூக்கி இப்படி பாப்பாரு, பார்த்துட்டு தி பாய்ஸ்ன்னு சொல்லி எடிட் போடுவீங்க. சோ அது வந்து ஸ்டாக்கிங் இல்லையா? அது வந்து பொண்ணை வெறிக்க பாக்குறது கிடையாதா? ஹீரோயின் கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டர் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து யோகி பாபு வந்து ஒரு டயலாக் சொல்றாரு, நீ வந்து பிரேக்கப் பண்ண அப்படின்னா நான் கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன் அப்படின்னு. சோ அது கேவலமான ஒரு விஷயம் கிடையாதா? சோ பெண்களை சூப்பரா காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நீங்க சொல்ற அதே படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 20 நிமிஷத்துல இவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை ஏன் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது? அதையே நீங்க சொல்லல, அதையே அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு ஏன் நீங்க வந்து அடுத்தது மூவ் பண்ணல? பொத்தாம் பொதுவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கு அந்த ஜாரிங்கா தான் இருக்குது, நல்லா சவுண்ட் ஜாரிங்கா தான் இருக்குன்னு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏன் மன்னிக்கணும்? சரி, நான் அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை 30 நிமிஷத்தை நான் மன்னிச்சிடறேன். என்ன பண்ணுங்க, எங்களோட டிக்கெட் காசு இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கான காசை கட் பண்ணிருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வரோம். எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் நான் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி என் காசையும் ஸ்பெண்ட் பண்ணி என் காது அவிஞ்சு போய் நான் அதை மன்னிக்கணுமா? எதுக்கு நான் மன்னிக்கணும்? நான் என்ன சொல்றேன், படம் பாக்குற விருப்பல நான் ஸ்கிரீனை கீச்சிடுறேன், நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. What about Kangua's positives? The women action sequence in second half and the young boys' love and betrayal for Kangua. I think they forgot about the good parts while reviewing. இப்போ good parts நீங்க சொல்றீங்களா, women வந்து ஃபைட் பண்றது, அந்த பையனுக்கு இருக்க எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு குட் பார்ட்டா இருக்கலாம், உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், உங்களுக்கு அது சூப்பர்னு தோணிருக்கலாம். எங்களுக்கு அது தோணல. எல்லாருமே பொதுப்படையா ஒரே ஒப்பீனியன் தான் சொல்லணும், எல்லாமே அதை பாராட்டணுன்றது கிடையாது. யங் பாய்ஸ் லவ் அண்ட் பிட்ரேயல் ஃபார் கங்குவா படத்தோட முக்கிய பிரச்சனையே அதுதான். கங்குவா எதுக்காக அந்த யங் பாய்க்கு அவ்வளவு கேர் பண்றாருன்ற அந்த எமோஷன் இருக்குல்ல, ஓரளவு கூட எங்களுக்கு கேரி அவுட் ஆகும். உங்களுக்கு வேணா கேரி அவுட் ஆயிருக்கலாம், ஏன்லாம் எனக்கு தெரியல. எமோஷன் ஒர்க் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லா எமோஷனும் ஒர்க் ஆகாது. Now this makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. It's sad that they chose this much negativity for Kangua on day one, even before the first show was over. But it actually deserves an applause for the concept and the effort taken by the team to create 3D and such a magnificent visual. இப்போ கூகுள்ல ஃபர்ஸ்ட் எவர் 3D ஃபில்ம் இன் தமிழ்னு போட்டா 1984ல வந்து மை டியர் குட்டி சாத்தான்னு ஒரு படம் வருது. ஓகேவா? சரி, அவங்க சொல்ற கான்செப்ட் வச்சுப்போம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒன்னு ட்ரை பண்றேன் அப்படின்றாங்க. ஓகே, அப்ரிஷியபிள், நல்லா இருந்துச்சு, அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க புதுசா நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் எதுக்காக அதை ஃபுல்லா முழுசா ஏத்துக்கணும்? இப்ப என்னத்துக்கு நான் 3Dக்காக ஊன்னு கத்தணும்? இப்போ நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி கூவிட்டே இருக்காங்க. ரைட்டுப்பா, நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்க தான் ஒத்துக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் படத்தை வந்து எடுத்திருக்கீங்க, எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, ஃபைன். சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறாங்கல்ல, கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசி அவங்கள்ட்ட கதை சொல்லி எப்படியாவது அவங்கள வந்து காசு ஸ்பெண்ட் பண்ண வச்சு அதுக்கு ஒரு ஹீரோ பிடிச்சி ஹீரோயின் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கதையை கொண்டு வந்து டெவலப் பண்ணி ஷூட்டிங்க்கு வந்து ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்க முடியாம அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காம, ஸோ இது எல்லாத்துக்கும்
சிரமப்பட்டு சின்ன படம் ரெடி ஆகுது, ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. அவன் எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு தியேட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு மக்கள் வர மாட்டேங்கிறான். அந்த படம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அதுக்கப்புறம் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறான். ஆனா அது வரைக்கும் இந்த தியேட்டர்ல அந்த படம் இருக்குமா இல்லையான்னு தெரியாம ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. இந்த எஃபர்ட் இருக்குல்ல, இந்த சின்ன படத்தோட எஃபர்ட் எந்த வகையில உங்களோட இந்த 2 வருஷம் எஃபர்ட்டுக்கு குறைச்சலா போயிடுது? இந்த எஃபர்ட் இருக்குல்ல, அது எல்லா படத்துக்குமே இருக்குது. அது ஒரு எஃபர்ட்டும் ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சோ எஃபர்ட்டுக்காக பாராட்டணும் அப்படின்னா அது எல்லா படமே நல்ல படம் தான். நான் படம் பார்க்க ஒரு எஃபர்ட் போடுறேன்ல, அதுக்கு நீங்க தான் எனக்கு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடியே நிறைய ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியா லைக் குரூப்பிசமா சேர்ந்து நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்து பரப்புறாங்கன்னு சொல்றாங்க. இங்க நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. பட் அதுல ஒரு 100ல ஒரு 10%ஓ 20% இருக்காங்க. ஆனா அதை தாண்டி இருக்க 80% மக்கள் பப்ளிக் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க. பப்ளிக்ல வந்து மைக் நின்றுட்டு போயிட்டே இருக்கான் தெரியுமா, அவன் வர எல்லாரையும் பெய்டு பண்ணி வாங்க முடியாது. எவ்வளவு ஒருத்தர் 2 பேர் உண்மையாவே அந்த டீம்ல இருக்கவனா இருப்பான். எல்லாருமே வந்து கதறான் தெரியுமா, நல்லா இல்லடா டென்ஷன் ஆகுதா இல்ல அப்படின்னு. அதே மாதிரி சூப்பரா இருக்க, தயவு செய்து பாருங்க, யார் சொல்றது கேட்காதீங்கன்னு ஒருத்தர் மனசார சொல்றான்ல, எல்லாருமே என் காசு கொடுத்து வாங்கிட முடியாது. அவன் 150 ரூபாய் கொடுத்துட்டு வந்து பப்ளிக் ரிவ்யூ சொல்றான். அதே மாதிரி இப்ப நாங்க இருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் யாரும் காசு தர மாட்டாங்க, புரியுதா? நாங்க இருக்கோம், எக்ஸிஸ்ட் ஆகிறோம்ன்றதே யாருக்கும் தெரியாது. எங்களோட ஒப்பீனியனை நாங்க ஷேர் பண்றோம். அது மாதிரி தான் இங்க நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து ஆடியன்ஸ் அதை நம்பி அந்த தியேட்டருக்கு போறது போகாது அவங்களோட இஷ்டம், அவங்களோட டிசிஷன். நாங்க யாரையுமே போயிட்டு நீ போவாத, தயவு செய்து இந்த படத்துக்கு போவாதன்னு சொல்லவே கிடையாது. இப்போ இந்த ஃபேக் ரிவ்யூக்கு கதறீங்களே, ஒரு சில மொக்க படத்துக்குலாம் படம் நல்லா இருக்குன்னு மீம் போட்டானுங்களே, அந்த ஃபேக் ரிவ்யூக்குலாம் என்ன பண்ணுவீங்க? பிரின்ஸ் சூப்பர் படம் மீம் பார்த்தேன்டா நானு. எப்படிடா என்னால எப்படிடா இங்க எனக்கு போட்டுருக்காதுவும். ஆமாண்டா. ஆமா சரி, இவ்வளோ பேசுங்க, எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒரே ஒரு விஷயம், நல்ல படம் வந்தா மட்டும் ஓட வைங்க. அது என்னோட படமா இருந்தாலும் சரி. யார் சொன்னது? உங்களால் தானே சொன்னது. அப்ப அவர் நடிச்ச படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? அவரோட ஆக்டிங்க பார்க்கணும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாரேன்றதுக்காக அவருக்காக தேட்டர் போனவரு ஆளா அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நாங்க ரிவ்யூல நாங்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு பாசிட்டிவா தோணுது எல்லாமே சொல்லியிருக்கோம். கூடவே சேர்த்துதான் நெகட்டிவையும் நாங்க சொல்லியிருக்கோம். அண்ட் உங்க போஸ்ட்லயுமே நீங்க பாராட்டுறது யார் தெரியும் அதிகமா பாராட்டிருக்கீங்க? தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு கேமரா ஒர்க்கை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெற்றி பழனிசாமி அப்படின்னு ஒருத்தர் டேக் பண்ணி மட்டும்தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஏன் நீங்க டைரக்டர் சிவாவை நீங்க பாராட்டி போடல? ஏன் நீங்க எடிட்டர் பாராட்டி போடல? டிஎஸ்பி பாராட்டி போடல? ஏன் மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டி போடல? ஏன் இந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்களே அவங்கள ஏன் நீங்க பாராட்டி போடல? Every movie has its own positive and negatives. It's just about the proportions. இதுதான் மக்களே எங்களோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நாங்க பேசுனதுல ஏதாவது தப்பு ரைட் இருந்தா கூட சொல்லுங்க, நாங்க வந்து திருத்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, அதை பிரஸ் பண்ணி ஏதாவது உங்களோட காணிக்கையை செலுத்துனா செலுத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி.